विनायकमूर्ति की जय, अन्य अभिरामी अम्मनुக்கு जय. 94 வரைக்கும் நம்ம பொருள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 95லேருந்து வந்துட்டு அநேகமாக நீங்கள் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு அபிராமி இருந்தது. அடுத்த வாரத்துலேருந்து அபிராமி திருப்பதி தான். 95வது பாடல் பார்க்கலாம். இது வந்து நம்ம பொருள் விளக்கத்துக்காக கொஞ்சம் மாற்றி எழுதிக்கணும். அழியாத புனர்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே அம்பாளை அழைச்சிட்டு அப்புறம் சொல்கிறார், எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம். அப்படி நம்ம மாற்றி எழுதிக்கணும். எழுத வேண்டாம், 2-3 தான் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அவள் விஜயலட்சுமி பண்ணுற மாதிரி 1, 2, 3 போட்டுக்கலாம். அழியாத குணக்குன்றே, குன்றுனா மலை, மலை போன்ற அவ்வளவு உயர்ந்த குணங்களை உடையவுடன் நம்ம அபிராமப்பற்ற அம்பாளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக கொடுக்குறாருனாக்கா, அதாவது அவருடைய குணத்தை வந்து அவர் நினைக்கிறார். என்ன குணம்னா கருணைங்கிற குணம். எவ்வளோ குணங்கள், அற்புத குணங்கள் இருக்குது, சாத்விக குணங்கள். அதில் கருணைங்கிறது மேலோங்கின குணம். இப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான எனக்கு நீ இவ்வளோ அருள் பண்ணையே, ஒரு அமாவாசை தினத்தன்று முழு நிலவை எனக்காக வரவழைத்தாளே அப்படின்னு சொல்லி அவளை முழுக்க அவளுடைய கருணையை நினைச்சே அந்த பாடலை பாடுறான். அதனால கருணைங்கிற குணம் வந்து மிகுதியாக அவருக்கு தோன்றது. அதனால் அழியாத குணக்குன்றே, என்றும் அழியாத குணம். ஏனென்றால் இவர் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளவோ சந்ததி உலகம் உள்ள வரைக்கும் உலகத்தில் வந்து மனித இனங்கள் மற்ற உயிரினங்கள் இருக்கிற வரைக்கும் அவருடைய கருணை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதனால் என்றும் அழியாத குணக்குன்று அப்படிங்கிறார். குணக்குன்று அருட்கடலை. ஏன்னா அவர் அருள் பண்ணுறது ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்லை, கோடானு கோடி பக்த ஜனங்களுக்கு அடியார்களுக்கு அருள் பண்ணணும். அப்படி அருள் பண்ணணும்னா எல்லையற்ற அருளாக இருக்கணும். எல்லையற்ற அருள்னாக்க எல்லையற்றதுக்கு உதாரணமாக கடல், எல்லையற்ற கடல் போன்று அருட்கடலே, அருளில் எல்லை இல்லாதவளே அப்படின்ட்டு. இமவான் பெற்ற கோமளமே, கோமளம்னா மென்மையானவளேன்னு அர்த்தம். இமவான் பர்வதராஜன் பெற்ற பார்வதி என்னும் மிக மென்மையானவளே அப்படின்ட்டு. அடுத்தது முக்கியமானது பாரு, எனக்கு உள்ளவெல்லாம் அன்றே அப்படிங்கிற, அன்றே எனக்கு உள்ளவெல்லாம் உனதென்று அழித்து விட்டேன். அன்றேனாக்கா எந்த நாளில் நீ என்னை தடுத்து ஆட்கொண்டாயோ, எந்த நாளில் நீ எனக்கு உண்மையான ஞானத்தை வழங்கினாயோ, எந்த நாளில் நான் என்னை முழுமையாக உணர்ந்தேனோ, நான் யார் என்பதை நான் முழுமையாக உணர்ந்தேனோ, அன்றே எனக்கு நான் என்னை உணர்ந்த பிறகு, நான் என்னில் உன்னை உணர்ந்த பிறகு எனக்கு வேற எந்த பொருளின் மீதும் நாட்டம் இல்லை. ஏனென்றால் அடைபவற்றுள் மிகச் சிறந்ததான உன் திருப்பாதத்தையே நான் அடைந்தேன். அதன் பிறகு எனக்கு என்ன வேண்டும் இந்த உலகத்தில்? எனவே எனக்கு வேறு எதன் மீதும் பற்று இல்லை. அதனால வந்து எனக்கு இருக்கிறதெல்லாம், என்னோட உடம்பு, என்னுடைய மனசு, என்னுடைய புத்தி எல்லாத்தையும் நான் உன்னுடைய காலடியில் சமர்ப்பிச்சுட்டேன். என்னோட உடம்பு மனசு புத்தியே சமர்ப்பிச்சாச்சுன்னா இந்த உடம்பு வந்து சம்பாதிச்ச பொருள், வீடு, வாகனம் இதெல்லாம் எனக்கு தேவையா? எதுவுமே கிடையாது. எல்லாம் உனக்கு தான்மா, எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் அன்னன்னைக்கு எனக்கு எதோ கிடைக்கிறதோ அந்த யாசகம் பண்ணி நான் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு உள்ளதெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன்கிறார். அப்புறம் சொல்ற, அது மட்டும் கொடுக்கல, இனிமேல் என் வாழ்க்கை எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கும் பொறுப்பையும் உனக்கே அளித்து விட்டேன். அதனால் சொல்ற, இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் ஒன்றை நினைச்சிட்டு இருக்கிறது ஒண்ணுதான் எனக்கு வேலை. எனக்கு அடுத்த வேலை சாப்பாடு வேணுமே, எது வேணுமேன்னு எதை பற்றியும் நான் யோசிக்க மாட்டேன்னா இது உன்னோட பொறுப்பு. எனக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, எல்லாமே உன்னோட பொறுப்புங்கிறாங்க. தான் சொல்றேன், நன்றே வருகினும், நல்லது எனக்கு நடந்தாலும், தீதே விளைகினும், கெடுதல் நடந்தாலும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இது நல்லதா கெட்டதான்னு கூட யோசிக்க மாட்டேன். எது வரதோ அதை ஏற்றுப்பேன். என்னுடைய சிந்தனை முழுவதும் உண்மையிலே இருக்கும். அதனால எனக்கு எந்த தேவையும் இல்லாததனால் நான் நன்மை தீமை என்று பிரித்து பார்க்கும் அவசியமும் எனக்கு இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நான் அதை பற்றி அக்கறை பட போறதில்லை. ஏன்னா இது நான் தர வைத்துக் கொள்வதில்லை, நீ எனக்கு அளிப்பது. ஏன்னா உனக்கே நான் பாரத்தை கொடுத்துட்டேன். அதுதான் சொல்ல உனக்கே பரம். பரம்ங்கிறது பாரம் பார்த்தீங்கன்னா எனது வாழ்க்கையை இனிமேல் வழி நடத்தி செல்வது உனது பாரம், நீ செய்ய வேண்டிய செயல். ஆகையால் எனக்கு நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலும் அதை பற்றி நான் கவலை கொள்ள போவதில்லை. ஏனென்றால் நீ எனக்கு கொடுப்பது அது. நீ நல்லது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வேன், தீயது கொடுத்தாலும் ஒரு சமநிலையில் சொல்லுவோமே ஸ்தித பிரஜம்னு. ஸ்தித பிரஜம்னா எது நடந்தாலும் ஒன்று தான். எந்த சந்தோஷம் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி ஒரே நிலையில் இருப்பான். சந்தோஷம் வந்தால் ரொம்ப துள்ளி குதிக்க மாட்டோம், துக்கம் வந்தால் ஒடிஞ்சு போய்விட மாட்டோம். ஒரே நிலை. மனநிலையை பார்த்தா அவள் சந்தோஷத்தில் இருக்காளா துக்கத்தில் இருக்காளான்னு கண்டுபிடிக்க முடியாது. அவளுக்கு பேர் தான் ஸ்தித பிரஜன்னு பேர். அந்த மாதிரி இவரும் ஒரு ஸ்தித பிரஜன் ஆகிட்டார். அதனால ஸ்திதம்னாக்கா நிலையாக இருக்கிற பிரஜை. அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கிறது. நல்லது இருந்தாலும் கெட்டது இருந்தாலும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்றார் உனக்கே பாரம், உனக்குத்தான் அந்த பொறுப்பு. என்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல, என்னை நல்வழியில் நடத்தி சொல்வது உனது பொறுப்பு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ரொம்ப சிம்பிள் சாங்க. அடுத்த பாடலுக்கு போகலாம். கோமளவல்லியை, கோமளம்னா ஏற்கனவே பார்த்தோம், கோமளமேன்னு பார்த்தோன்னே மென்மையானவளை. மிக மென்மையான வள்ளினா கொடி, மென்மையான கொடி போன்றவளை அபிராமியை. அல்லியம் தாமரை கோயில் வைகும் யாமள வள்ளியை. அல்லியம் தாமரைனாக்கா மிருதுவான பல இதழ்களை கொண்ட தாமரை மலரை தான் குடிகொண்ட கோயிலாக கொண்டு அதில் எழுந்தருளி இருக்கும். அல்லியம் தாமரை கோயில் வைகும். அம்பாள் குடிகொண்டிருக்கிற கோயில் எதுனா தாமரை மலர். பல இதழ்களை கொண்ட தாமரை மலரில் அதை கோவிலாக கொண்டு அதில் எழுந்தருளி இருக்கக்கூடிய யாமள வள்ளி. யாமளனா ஷியாமளாங்கிறதுனுடைய பிரிவு, தமிழ் பிரிவு. அபிராமப்பட்டருக்கு ரொம்ப பிடித்த பெயர், அம்பாளோட பெயர் வந்து ஷியாமளாங்கிறது. அதே மாதிரி காளிதாசருக்கும் ரொம்ப பிடிச்சது ஷியாமளா. அவர் ஷியாமளா தண்டகம்னு ஒரு நூலே எழுதியிருக்கார். இதில் பல இடத்துல யாமலைங்கிற வார்த்தை வருது இல்லை. அப்புறம் அவர் பிடித்த உருவம் தெரியும் நமக்கு, அர்த்தநாரீஸ்வர உருவம். பிடித்த பெயர் வந்து ஷியாமளாங்கிற பேர். ஷியாமளவல்லியை ஏன்னாக்கா யாமளா அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பாடலில். சக்தி ஆகமம் அப்படிங்கிற நூல் வந்து சிவபெருமான் எழுதினது. அப்புறம் அதை வந்து சுருக்கி தத்தாத்திரேயர் எழுதினார். அப்புறம் பரத்வாஜர் இன்னும் சுருக்கி எழுதினார். அப்புறம் சுமேதஸ்ங்கிறவர் இன்னும் சுருக்கி எழுதினார். அது எவ்வளவு ஸ்லோகம்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சிவபெருமான் எழுதின சக்தி ஆகமத்துக்கு பெயர் வந்து ருத்ர யாமளம். ருத்ரன் எழுதின யாமலை, அதாவது அம்பாள் வந்து யாமலைன்னு வச்சுட்டு யாமளம், ருத்ர யாமளம்ங்கிற பேரில் அவர் எழுதுகிறார். 1,00,000 ஸ்லோகம் கொண்டது. அப்புறம் வந்து அதை தத்தாத்திரேயர் வந்து தத்த சம்ஹிதைங்கிற பேரில் 10,000 ஸ்லோகமாக சுருக்கிறார். அப்புறம் பரசுராமர் பரசுராம சம்ஹிதைங்கிற பேரில் 6,000 ஸ்லோகமாக சுருக்கிறார். அப்புறம் சுமேதஸ் அப்படிங்கிறவர் வந்து சுமேத சூத்ரா அப்படிங்கிற பேரில் 84 சூத்திரங்களாக சுருக்கிறார். இன்னைக்கு நம்ம இருக்கிற சக்தி ஆகமம் வந்து 84 சூத்திரங்கள் மட்டும்தான் எல்லாருமே சுலபமாக படிக்கக்கூடிய. ஆமாம் ஆமாம், இது சக்தி ஆகமங்கிறது சிவாகமம் சக்தி ஆகமம் இருக்கு. சக்தியை வழிபடக்கூடிய விதிமுறைகள் அதுதான் ஆகமம். வந்து சிவன் கோவில் எப்படி கட்டணும்னு விதிமுறை, அதுதான் ஆகமம்னு பேர். அது மாதிரி அம்பாளை வழிபடக்கூடிய நெறிமுறைகள் வந்து சக்தி ஆகமம். ஸோ அதுக்கு வந்து எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த யாமலான்னு பார்த்தோம்னா சொல்ல ருத்ர யாமலம்னு பேரில் தான் சக்தி ஆகமமே இருக்கு. ஆனால் இப்போ அதுக்கு பேர் சுமேத சூத்திரம்னு பேர் மாறி இருக்கு. சிவன் ஒரிஜினலாக எழுதினப்போ ருத்ர யாமலம்னு அதுக்கு பேர். யாமள வள்ளியை ஏதமிலாளை, ஏதம்னா குற்றம், வளம், அதாவது ஏதமிலாள குற்றம் அற்றவளை, வளங்கள் அற்றவளை, மும்மலங்கள் அற்றவளை. ஏன்னா வந்து அம்பாளை வந்து லலிதா சகஸ்ரநாமத்தில் நிர்மலான்னு சொல்கிறோம். வளங்கள் அற்றவள், அவளுடைய அடியவர்களின் வளங்களை போக்குபவள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். நிர்மலான்னு ஏதம் இலாலைனாக்கா நிர்மலான்னு தான் அர்த்தம் இருக்கு. ஏதம் இலாலை எழுதறிய சாமள மேனி சகல கலாமையல்.
எழுதறிய அப்படின்னாக்கா ஓவியத்தில் எழுதுவதற்கு மிக அரிதான ஷியாமளாவோட சொரூபம் ஓவியத்தில் எழுதுவதற்கு மிக அரிதான, அவ்வளவு அழகு, அதை யாராலையும் ஓவியத்தில் வடிக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்கணும். இன்னொன்று ஓவியம் தீட்டப்படக்கூடிய ஓவியம், இன்னொன்று நம்ம மனசில் தீட்டிக்கிற ஓவியம். நம்ம மனசில் அம்பாளை தியானிக்கிறதுக்கு நமக்கு ஒரு உருவம் தேவை, கண்ணம் உண்டா. அதுக்கு ஷியாமளாவோட உருவத்தை மனசில் ஏற்றிக்கணும்னாக்கா ரொம்ப கஷ்டம். அதுதான் சொல்கிறான், எழுத அரியனா அரிதான. அப்போ அம்பாளை ஷியாமளாவை மனசில் ஏற்றிக்கணும்னா நீ அந்த உருவத்தை பல காலம் தியானம் பண்ணணும். அப்போ மனசுக்குள்ளே குடிகொண்டுரும் அந்த உருவம். அதான் சொல்கிறான், எழுதறிய ஷியாமள மேனி, அவருடைய உடல் அழகை நாம் ஒரு ஓவியமாகவோ அல்லது மனதில் உருவமாகவோ எழுதுவதற்கு அரிதானதுன்னு அர்த்தம். ஷியாமளமேனி சகல கலாமயில், அதாவது அம்பாள் 64 கலைகளினுடைய வடிவம், இரு உருவம். அதாவது மயில்கிறார். ஏன்னாக்கா அம்பாள் மயில் போன்ற அழகானவள்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அழகான அர்த்தம் என்னன்னாக்கா, ஒரு மயில் தோகையை விரித்து ஆடும் பொழுது 64 தோகைகளை விரித்து ஆடுறது. அந்த 64 தோகைகளில் ஒவ்வொரு தோகையும் ஒரு கலை. 64 கலைகளை தோகைகளாக விரித்து ஆடக்கூடிய அபிராமிங்கிற அர்த்தத்தில் அழகாக. அதுதான் நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தில் சதுஷ்டி கலாமயி அப்படின்னு சொல்கிறோம். சதுஷ்டினா 64, கலாமயி 64 கலைகளே மொத்த வடிவமானவள் அர்த்தம். ஆமாம், எழுதுறது அரியது. எழுதுறதுன்னா ஓவியமாக எழுதுறது. வார்த்தைகளில் எழுதலாம், ஓவியமாக எழுதலாம், மனசுலையும் ஓவியமாக எழுதிக்கலாம், இப்படி ஒன்று எழுதலாம். இது எழுத அறியனாக்கா ஒரு இந்த மாதிரி ஒரு இதில் வெள்ளை இதில் காகிதத்திலேயே அது போர்ட்லேயே அதில் ஓவியமாக வடிக்கிறதுக்கு ரொம்ப அரிதானது. அதே மாதிரி நம்ம உள்ளத்தில் இதெல்லாம் வடித்தா போயிடும். ஆனால் நம்ம மனசில் ஓவியமாக வடித்து வச்சுட்டா என்றைக்கும் நிரந்தரமாக இருக்கும், அழியாதது. அதனால் இவர் சொல்கிறது மனசில் எழுதிக்கிறதுக்கு தான் சொல்கிறார். நான் தியானம் பண்ணுறதுக்கு எவ்வளோ காலம் நான் ரொம்ப தவம் பண்ணி தான் உன்னை என்னுடைய மனசில் ஓவியமாக வடித்து வைத்து கொண்டேன். அதனால் நமக்கு சொல்கிறார், நீங்கள் உங்களை அவ்வளோ சுலபமாக கிடைக்காது, நீங்கள் தியானம் பண்ணுங்க அவ்வளோ, அப்போ தான் அவளை மனசில் ஓவியமாக எழுத முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். எழுதறிய ஷியாமளமேனி சகல கலாமயில், 64 கலைகளையும் தொகைகளாக கொண்ட மயில், அதாவது தொகைகளாக கொண்டு தொகையை விரித்தாடக்கூடிய அழகிய மயில். அப்படிப்பட்ட அம்பிகையை, இதெல்லாம் அம்பிகையை டிஸ்கிரைப் பண்றார். கோமளவல்லி, அல்லியந்தாமரை கோயில், யாமளவல்லி, ஏதமிலால், எழுதறிய ஷியாமளமேனி சகல கலாமயில் சொல்லி தன்னை, அப்படிப்பட்ட அம்பிகையை தம்மால் ஆம் அளவும் தொழுவார். யாரும் அபிராமி பண்ற அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லையே, அந்த அளவுக்கு நம்ம 24 மணி நேரம் அவளையே உபாசனை பண்றதுக்கு நமக்கு தகுதி இல்லையே, என்ன பண்றதுன்னு சோர்ந்து போய்விட வேண்டாம். உங்களால எவ்வளவு முடியுமோ, ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் முடியும்னா அரை மணி நேரம் பண்ணுங்க, 10 நிமிஷம் முடியும் 10 நிமிஷம் அவங்க தியானம் பண்ணுங்க. ஆம் அளவும்னா உன்னால முடிந்த அளவுக்கு இருக்கும். ஆம் அளவும் தொழுவார். கொஞ்ச நேரம் நீ தொழுதா கூட நீ என்ன ஆவேனா, எழுப்பாருக்கும் அதிபர். ஆதிபர்னா அதிபர். எழுப்பார்னா 7 உலகங்கள். பூலோகம், பூ புவா சுவா, சுவான சொற்களம், பூ புவா சுவா மகாஜனா தபா சத்தியம் 7 லோகம். 7 உலகங்களுக்கும் நீ அதிபனாகக்கூடிய தகுதியை பெறுவாய். ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் நீ அம்பாளை தியானிச்சா கூட அந்த தகுதி உனக்கு வந்துடும். அப்படின்னா அபிராம பற்ற 24 மணி நேரம் தியானிப்படுவதற்கு எப்படிப்பட்ட தகுதி அவருக்கு அதனால தான் இதுக்கெல்லாம் மேலான தகுதியான அம்பிகையுடைய திருவடியே அடையக்கூடிய தகுதியை அவர் அடைந்தார். எழுப்பாருக்கும் அதிபரே. அடுத்த பாட்டு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆதித்தன் எல்லாம் 12 பேரை சொல்றாரு. ஓகே, ஆதித்தன் அவங்க எல்லாருக்குமே தெரியும். சூரிய பகவான். அம்புலினாலும் தெரியும். சந்திரன், அம்புலி மாமான்னு குழந்தை சொல்லுவோம். அம்புலி மாமா பாரு சாப்பாடு விட்டுறதுக்கு சொல்லுவாங்க. அம்புலினா சந்திரன். அங்கிசத்தா அக்னிக்கு நம்மள அங்கின்னு பேரு. சூரியன், சந்திரன், அக்னி. குபேரன் தெரியும், பணக்காரன். தேவர்களையே ரொம்ப பணக்காரன். ஸ்ரீனிவாச பெருமாளுக்கே கடன் கொடுத்தவன் குபேரன். அமரர் கம் கோன். அமரர்னா தேவர்கள், அவர்களுடைய கோன்னா அரசன். தேவர்களுடைய அரசன்னா தேவராஜன், தேவேந்திரன்.
அமரர் தங்கோன். அப்புறம் போதில் பிரமன். போதுனாக்கா மலர், போதவிழ் மலர்னு சொல்லுவோம். போதில் பிரமன்னா தாமரை மலரில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரமன், போதில் பிரமன். அதுக்கடுத்து வந்து புராரி. புராரின்னா இரு புறங்களை எரித்த சிவபெருமான், அவனுக்கு புராரின்னு பேரு. புறங்களை எரித்தவனானதனால் புராரி. அடுத்து முராரி. முராரின்னா முரண் என்னும் அசுரனை சம்ஹாரம் செய்த மகாவிஷ்ணு. இது வந்து சூரியன், சந்திரன், அக்னி, குபேரன், இந்திரன், பிரம்மா, அப்புறம் வந்து சிவபெருமான், விஷ்ணு எல்லாம் எடுத்து. அடுத்தது பொதிய முனி. பொதிகை மலையில் இருக்கக்கூடிய அகஸ்திய முனிவர் பொதிய முனி. காதி பொறுப்படை கந்தன். காதினா மோதின்னு அர்த்தம். அதாவது அசுரர்கள் அல்லது பகைவர்கள் மீது மோதி அவர்களை அழிக்கக்கூடிய அந்த வல்லமை படைத்த படை. படைனாக்க அந்த படைனா ஆயுதம், ஆயுதமாகிய அந்த வேல். அந்த வேலை தன் கையில் ஏந்தி இருக்கக்கூடிய கந்தன் முருகப்பெருமான். கணபதி. கணபதி தெரியும், விநாயகர். காமன் மன்மதன். இப்போ எவ்வளோ 12 பேர் இருக்குது. ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரர் தங்கோன், போதில் பிரமன், புராரி, முராரி, பொதிய முனி, காதி பொறுப்படை கந்தன், கணபதி, காமன். 12 பேர். இவர்கள் முதலாக, இவர்கள் மட்டும் இல்லை, இவர்கள் முதலாக எண்ணிக்கை அடங்காதவர்கள், சாதித்த புண்ணியர். இந்த 12 பேரை முக்கியமாக சொல்லிட்டு இவள் மூலமா இவளுக்கு அப்புறம் எத்தனையோ பேர் வந்து பெரிய சாதனைகள் பண்ணியிருக்கக்கூடிய புண்ணியம் மிகுந்தவர்கள். இந்த இடத்துல சாதித்தவர்னா என்ன சொல்றாருனாக்கா, அதாவது ஸ்ரீவித்யா மந்திரங்கள் தெரியும் உங்களுக்கு. ஸ்ரீவித்யா மந்திரங்கள் இருக்குன்னு தெரியும், மந்திரங்கள் தெரியும் சொல்லலாம். ஸ்ரீவித்யா மந்திரங்கள் இருக்கு. ஸ்ரீவித்யா மந்திரங்கள் வந்து 3 நிலையில இருக்கு. ஒன்று வந்து பாலைனாக்கா பாலாம்பிகையை துதிக்கக்கூடிய மந்திரங்கள் பாலை. அதுக்கப்புறம் அந்த பாலாம்பிகையை துதிக்கக்கூடிய அந்த பாலை அப்படிங்கிற ஸ்ரீவித்யா மந்திரத்திலிருந்து தோன்றியவை பஞ்சதசி, அப்புறம் சோடசி. 15, 16 பஞ்சதசி, சோடசி. இது 3மே வந்து ஸ்ரீவித்யா மந்திரங்கள். இப்போ இதுல வந்து பஞ்சதசி அப்படிங்கிற ஸ்ரீவித்யா மந்திரங்கள் இந்த 12 பேருடைய கண்டுபிடிப்புகள். அதாவது இவர்கள் மனதில் உதித்த மந்திரங்கள். அது பாலைங்கிற மந்திரத்தை பேசிஸா வச்சு இந்த 12 பேரோட மனத்துல உதித்த மந்திரங்கள் தான் பஞ்சதசி அப்படிங்கிற மந்திரங்கள். அதுதான் சாதித்தார். அவர்களுடைய சாதனை என்னன்னா பஞ்சதசிங்கிற ஸ்ரீவித்யா மந்திரங்களை உருவாக்கியவர்கள் அப்படிங்கிறது அவருடைய சாதனை. இந்த பஞ்சதசியில 2 வகை இருக்கு. ஒன்று வந்து காதி, இன்னொன்று காதி. காதினா காதி வஸ்திரம் இல்லை, தமிழ் வார எழுத்து இல்லை. ஏன்னா மொத்தம் அதாவது சம்ஸ்கிருதத்தில் சான் இருக்கு, அப்புறம் ஷான் இருக்கு, அப்புறம் சிவா, அப்புறம் ஷண்முகன். இவ்வளோ இருக்கு. ஆனால் தமிழில் வந்து ஒன்னே தான், சாதான். அந்த காலத்தில் தமிழில் நாங்களாம் படித்தப்போ, தமிழ் படித்தப்போ இந்த சா இருந்தது. இப்போ இது கிடையாது. இவெல்லாம் திமுக காரெல்லாம் அழிச்சுட்டாரு. இப்போ இதெல்லாம் கிடையாது. யூஸ் பண்ணால் டிஸ்குவாலிஃபைடு. தமிழ் பரீட்சையில் யாராவது இந்த சா யூஸ் பண்ணால் ஃபெயில் ஆக்கிடுவாங்க. அப்புறம் இந்த ஷா வந்து இந்த ஷா அப்போ எப்பவுமே கிடையாது. இதுக்கு உண்டு ஷா. இப்படி 3 இருந்தது. ஆனால் இப்போ இது எதுவுமே கிடையாது. சரி, இப்போ இது பார்க்கலாம். இந்த ஷாக்கு வந்து தமிழில் இப்படி எழுதுற இது உண்டு, வழக்கு உண்டு. இதுதான் பஞ்சதசி. ஸோ இது வந்து தசி. இனிமே பஞ்சதசி, அப்புறம் வந்து ஷோடசி. இந்த ஷோ இது இந்த ஷா ஷோடசி. இதில் பஞ்சதசியில் ஆதி. ஆதியை வந்து நம்ம எப்படி பிடிச்சிக்கணும்? ஆதி. ஆனால் காலேருந்து தொடங்கக்கூடிய மந்திரங்கள். காங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. ஆதிங்கிறது காதின்னு எழுத்து. அப்புறம் ஹாதி. இது வந்து ஹேல ஆரம்பிக்கும். இந்த காதி ஸ்ரீவித்யா மந்திரங்களை உருவாக்கினது மன்மதன்.
மன்மதன் வராது. 12 பேர் லிஸ்ட்டில் ராமன் இருக்கான். இது ஹாதி உருவாக்கினது லோபாமுத்திரை. லோபாமுத்திரைங்கிற வந்து அகஸ்தியரோட ஒய்ஃபு. அவள் இதில் வரல. ஏன்னாக்கா இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னாக்கா, ஏன்னா அம்பாள் உபாசகர்கள் ஒன்றா ஹாதியை ஃபாலோ பண்ணுவோம், இல்லைன்னா ஹாதியை ஃபாலோ பண்ணுவோம், ரெண்டையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த அபிராமி பட்டர் வந்து இவர் தான் ஃபாலோ ஆகிடும் ஹாதி. அதனால் வந்து காமனை போட்டிருக்கார், ஆனால் லோபாமுத்திரையை போடல. ஹாதி ஃபாலோ பண்ணுறோம், லோபாமுத்திரையை தான் எடுத்துருவோம். ஸோ சாதித்த புண்ணியன்னா இவருடைய சாதனை வந்து இந்த பஞ்சசிஷ்டிங்கிற ஸ்ரீவித்யா மந்திரத்தை உண்டாக்கினவர்கள், தோற்றுவித்தவர்கள். அல்லது அது இந்த மந்திரம்லாம் இருக்கு, ஆல்ரெடி இருக்கு, யாரும் இதெல்லாம் பண்ணி எழுதலை. எப்படி வந்து விஸ்வாமுத்தருக்கு வந்து ஆகாசவாணியாக அந்த காயத்ரி மந்திரம் வந்ததோ, விஸ்வாமுத்தரை உருவாக்கலை. அவர் வந்து அந்த இதில் வந்து ப்ரொஜெக்டர், ஸ்பேஸில் வந்து ப்ரொஜெக்ட் ஆச்சு. எப்படி நம்ம ப்ரொஜெக்டில் அது மாதிரி வந்தது. ஓம் பூர்வ சவித்திர அதை மனசில் உள்வாங்கிட்டு அவர் விஸ்வாமுத்தர் நம்ம கிரெடிட் பண்ணுறோம் அந்த காயத்ரி மந்திரத்தை உருவாக்கினார். ஆனால் அவருடைய மனசில் உருவாகலை. இது வந்து எல்லாமே வந்து ரிஷிகளுக்கு வந்து இந்த வேதங்கள்லாம் வந்தது ஆகாஷவாணியாக வந்தது தான். அதை வந்து அவள் கிரகிச்சுட்டு அவள் தன்னுடைய அது எழுதி வச்சுக்கல. அவள் மனசில் உள்வாங்கிட்டு அதை வந்து கர்ண பரம்பரையாக சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இப்போ தான் புஸ்தக வடிவில் அதெல்லாம் வந்திருக்கு. அதனால் இந்த இதில் வந்து முக்கியமாக இப்போ காதின்னு சொன்னேன் இல்லையா, க ஆதி. இந்த காதி தான் வந்து இந்த 2 காதி ஆதியில் ரொம்ப முக்கியமானது வந்து காதி தான். இப்போ நிறைய நம்ம யூஸ் பண்ணுறது காதி தான். உதாரணமாக லலிதா திருசதி, அது வந்து காதியை பேஸ் பண்ணது. அதனால தான் க ஆதி. நீங்கள் லலிதா திருசதி பார்த்தீங்கன்னா ககார ரூபாயே நமகான்னு ஆரம்பிக்கும். க தான் முதல் எழுத்து அதில். அதனால அது காதி மந்திரம். அது ககார ரூபாய். அடுத்த ஒரு லலிதா திருசதியை படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும், இது வந்து மன்மதன் தான் இந்த உருவாக்கினது. சாதித்த புண்ணியர் எண்ணிலர் அவர்கள். இப்படிப்பட்ட அந்த 12 பேரும் மற்ற அவர்களுடைய வழிவந்த மற்றவர்களும், அது எண்ணிலர்னு போட்டுக்கல, எண்ணிக்கையற்ற பலர் வந்து சாதித்திருக்க அந்த மந்திரங்கள். ஒன்று வந்து இவர்கள் மந்திரங்களை உருவாக்கினது, இந்த மந்திரங்களை படித்து வம்சமாக சொல்லி கொடுத்தவா வந்து அவர்களும் புண்ணியர்கள் தான். குரு பரம்பரை புண்ணியர்கள் எண்ணிலர் அவர்கள் அனைவரும் போற்றி வணங்குவது தையலையே. தையல்னாக்கா என்ன அர்த்தம்னா, அனைத்து அலங்காரங்களையும் உடைய 7 வயது சிறுமியான பாலாம்பிகை, அவளுக்கு தான் தையல்னு பேரு. தையல் நல்லாள். தையல்னா பெண்ணுக்கு பொதுவாக சொல்றது. இல்லை என்ன கேட்டேன், பெண் அதான் சொல்றேன். ஏன்னா முக்கியமாக அது குறிக்கிறது வந்து 7 வயது சின்ன பொண்ணான சர்வ அலங்கார பூஷிதையான பாலாம்பிகையை குறிக்கிறது தையல். அதனால தான் அது ஸ்பெசிஃபிக்காக சொல்றாங்க தையல். ஸோ பாலாம்பிகை என்னும் அபிராமியே இவர்கள். இப்போ வந்து இந்த இதில் வந்து 12 பேரை செலக்ட் பண்ணுறார். இந்த 12 பேருமே ரொம்ப முக்கியமானவர்கள் அம்பிகை வழிபாட்டில். ஏன்னாக்கா நீங்கள் அது லலிதா சஹஸ்ரநாமம் பார்த்தீங்கன்னா இந்த 12 பேருக்குமே முக்கியத்துவம். இந்த 12 பேருமே அம்பாள் லலிதாம்பிகையுடைய உபாசகர்களாக சொல்லப்பட்டிருக்கு. பல விதத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆதித்தன் எடுத்துட்டாக்கா லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறது பானுமண்டல மத்தியஸ்தா, அப்புறம் அம்புலி, சந்திரமண்டல மத்தியகா, அங்கி அக்னி. சம்ஸ்கிருதத்தில் அக்னிக்கு வக்ஷ்ணின்னு சொல்லுவோம். வக்ஷ்ணி. அடுத்து குபேரன். குபேரனுக்கு ராஜராஜன் ஒரு பேர் இருக்கு. இதுக்கு என்ன ராஜராஜார்ச்சிதா அப்படின்னு ஒரு சகசரநாமம் சொல்லுவாங்க. நாமம் ராஜராஜார்ச்சிதானாக்கா ராஜராஜனால அர்ச்சிக்கப்படுபவர். அடுத்தது 3 சேர்த்தனம். அமரர் தங்கோன் வந்து இந்திரன். அடுத்தது கோதில் பிரமன், அது பிரம்மா.
இல்லை சிவன் இல்லை. அடுத்து வந்து இவா இல்லை முராரி வந்து விஷ்ணு. சிவன் வரும் அடுத்தது. இப்போ இவா 3 பேரையும் சேர்த்து ஒரே நாமமாக இருக்கு அம்பாளுக்கு. ஹரி பிரம்மேந்திர சேவிதா. ஹரி விஷ்ணு, பிரம்மா, இந்திரன். ஹரி பிரம்ம இந்திர சேவிதா. ஹரி பிரம்மேந்திர சேவிதா. அடுத்தது சிவன். நீங்கள் சொன்னது அதான் புராரின்னு இருக்கு, சிவன். இதுக்கு வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தில் சிவாராத்யா. எப்படி பிரிக்கணும்னா சிவ ஆராத்யா, சிவனால் ஆராதிக்கப்படுபவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது என்ன? புதிய முனி. இதுக்கு என்ன இருக்கு? தாபசாராத்யா. எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும்? தாபஸ் ஆராத்யா, தபஸ் செய்யக்கூடிய முனிவர்களால் வணங்கப்படுவோம். ஸோ புதிய முனி அதில் இன்க்ளூடட். தாபஸ் ஆராத்யா. அடுத்து யார் வரா? கந்தன் கணபதி. இதுக்கு என்ன நாம இருக்க தெரியுமா? குமார கணநாதாம்பா. குமாரன் கந்தன், கணநாதன் வந்து கணபதி. கணபதிக்கு கணநாதன் பேரு. குமார கணநாதாம்பன குமார கணநாத அம்பா. எல்லாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 காமன் இருக்கு. காமனுக்கு காம பூஜிதா அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு. அதனால இந்த அபிராமி பட்டர் குறிப்பிட்டிருக்கிற 12 அம்பாள் உபாசகர்களும் லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாள் உபாசகர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அம்பாளாலே லலிதா சஹஸ்ரநாமம் எழுதினது அம்பாள் தான். அம்பாள் சொல்ல சொல்ல அவருடைய 64 கோடி கணங்கள் யோகினி தேவதைகள் எழுதினது அது. அம்பாளே வந்து இவாளை தன்னுடைய அடியவர்கள்லாம் தன்னுடைய பக்தர்களாக எடுத்துட்டு இருக்காங்கன்னா இவா தான் வந்து ஸ்ரீவித்யா மந்திரத்தை உருவாக்கினவர்கள். ஸ்ரீவித்யா மந்திரத்தில் பஞ்சதசி அப்படிங்கிற மந்திரத்தை உருவாக்கினவர். அடுத்த பாட்டு நம்ம வந்து இங்கே ஆரம்பிக்கணும். மெய் வந்த, அதாவது லாஸ்ட் பட் 1 லைன். மெய் வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலும் விரகர்த்தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழ் அறியா மட பூங்குயிலே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இந்த தை வந்துங்கிறது அடித்தாமரைக்கு பின்னாடி போட்டுக்கணும். நின் அடித்தாமரை தை வந்து சூடிய சங்கரருக்கு கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கறந்தது எங்கே அப்படி முடிக்கணும். ஓகே, நீங்க மெய் வந்தல 1 போட்டுக்கோ. அப்புறம் 2 வந்து நின் அடித்தாமரை, அதில் நடுவில் வந்து தை வந்து சேரும். நின் அடித்தாமரை, அதுக்கப்புறம் தை வந்துன்னு ஆட் ஆகி அப்புறம் சூடிய சங்கரருக்கு அடுத்து ஸ்ட்ரெயிட் இது. கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கறந்தது எங்கே. மெய் வந்த நெஞ்சின் அப்படின்னாக்கா தங்களுடைய உள்ளத்தில் உண்மையும் நேர்மையும் கொண்ட அடியவர்கள். அந்த அம்பாளுடைய உண்மையான அடியவர்களுக்கு வந்து கள்ளங்கபடம் தெரியாது. அவ உண்மை நேர்மை உதாரணமாக திகழ்பவர்கள். அதனால மெய் வந்த நெஞ்சின் அல்லால்னு போட்டுட்டு என்ன சொல்றான்னா, ஒரு காலம் விரகர்த்தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழ் அறியா அப்படின்னா பொய்மையுள்ள மனிதர்களின் நெஞ்சில் அம்பிகை புகமாட்டாள் அப்படின்னு சொன்னாக்கா, அப்படின்னு சொல்ற வழிய
உண்மை உள்ளவர்களின் நெஞ்சில் அம்பிகை புகுந்திருப்பாள்னு சொல்லலை, அது அண்டர்ஸ்டுட், நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அல்லால்னு வேறு போட்டுக்கலாம். இவர்களுடைய மனசில் இல்லாமல் மற்ற பொய் வந்தவர்களுடைய மனசில் போக மாட்டான். இதுக்கு நம்ம அர்த்தம் பார்க்கலாம். மெய் வந்த நெஞ்சின் அல்லால், உண்மையும் நேர்மையும் தனது நெஞ்சில் கொண்ட அம்பிகையின் அடியவர்களின் அவர்களின் நெஞ்சில் அம்பிகை குடி புகுவாள். அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கிளியே கிளைஞர் மனத்தை கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியேன்னு. கிளைஞர்னாக்கா அம்பிகையினுடைய அடியவர்கள், அவர்களுடைய மனத்தில் கிடந்து கிளர்ந்து, கிடந்துன்னா படுத்துண்டு. ஏற்கனவே அதுக்கு அர்த்தம் சொல்லும்போது சொல்லியிருக்கேன். அம்பாள் அங்கே நின்றுட்டு இருக்கல, உட்காந்துருக்கல, படுத்துட்டு இருக்கா. என்ன வித்தியாசம்னா, நின்றுட்டு இருந்தா எப்போ வேணால் அதுலேருந்து ஓடி போயிட முடியும். மனசுல நிரந்தரமாக குடி போகலன்னு இருக்கான். யாருடைய மனசில் நிரந்தரமாக குடி போக விருப்பம் இல்லையோ அங்கே போய் நின்றுட்டு தான் இருக்கான். எப்போ வேணா இவன் மாறிடணும்னு ஓடிடலான்ட்டு. உட்காந்துருந்தாலும் எழுந்து ஓடுறது ஈஸி. படுத்துட்டு இருந்தா அவ்வளோ சுலபம் கிடையாது எழுந்து போகிறது. அதெல்லாம் கிடந்து, எப்படி கிடந்திருக்குன்னா கிளர்ந்து, கிளர்ந்துன்னா ரொம்ப கிளர்ச்சியோட மகிழ்ச்சியோட, யாரும் அவளை கம்பல் பண்ணல, தானாக விருப்பமாக போய் இவன் என்னுடைய அடியவன், இவனுடைய உள்ளத்தில் நாம் குடிபுக வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அங்கே போய் படுத்துட்டு இருக்கான் நிரந்தரமா. அதான் சொல்றார், மெய்வந்த நெஞ்சில் குடிபுகுந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்றார். மெய்வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலம் விரகர் தங்கள் பொய் வந்த நெஞ்சில். விரகர்னாக்கா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய வஞ்சகர்கள், அவர்களுக்கு தான் விரகர்னு பேர். அந்த வஞ்சனை உள்ளம் உடையவர்கள். அவள் வெளிப்படையாக ஒரு சொசைட்டியில் ஷோ பண்ணுறதுக்காக வேண்டி நான் அம்பாளுடைய ரொம்ப பெரிய பக்தனாகலாம் காட்டிப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள மனசில் எந்த பக்தியும் இருக்காது. ஆனால் அம்பாளுக்கு தெரியும், அம்பாளை ஏமாற்ற முடியாது. நம்மளை ஏமாற்றுவான், பார்த்துட்டு அப்பா என்ன பக்தி பகன் இவ்வளவு கோவிலுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அம்பாளுக்கு தெரியும் அவன் மனசில் ஒன்றும் பக்தி கிடையாதுன்னு. அதனால் அந்த மாதிரி வஞ்சகனை நெஞ்சம் உடையவர்களின் மனத்தினில் ஒரு காலம் குடி போக மாட்டாள், ஒரு தடவை கூட அவள் குடி போக மாட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மெய்வந்த நெஞ்சினால் ஒரு காலம் விரகர் தங்கள் வஞ்சனை நெஞ்சம் உடையவர்களின் பொய் வந்த நெஞ்சில். பொய்மையான நெஞ்சுன்னா அவள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று சொல்வது பொய்மை தானே. வெளியில் வெளிப்படையாக நான் கெட்டதை நினைக்கிறேன், கெட்டதை வெளிப்படையாக சொன்னா கூட ஒத்துக்கலாம். நான் வெளியில எல்லாம் நல்லதாக சொல்லிட்டு மனத்தில் எல்லாம் கெட்டதாக வைக்கிறது தான் அது ஹிப்போக்ரசி. அப்படிப்பட்டவர்களின் பொய் வந்த நெஞ்சில் புகழ் அறியா. அதில் எப்படி அந்த நெஞ்சில் போய் குடி போகணுன்னே அம்பாளுக்கு தெரியாதான், ஆனால் போனதே கிடையாது. அது மாதிரி அதுதான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் துஷ்ட தூராங்கிறோம். துஷ்டர்கள்லேருந்து தூரமாக இருக்கும். துஷ்டர்களால் அவளை நெருங்க முடியாது. அவள் துஷ்டர்களின் நெஞ்சத்தில் குடி புக மாட்டாள் அர்த்தம் தான் துஷ்ட தூராங்கிறது. அதே மாதிரி நம்ம ஒரு பாட்டு பார்த்தோமே, வஞ்சகர் நெஞ்சு அடையாளைன்னு இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டில் பார்த்தோம். உடையாளை செம்பட்டுடையாளை உங்களையும் படையாவண்ணம் பார்த்திருமேன்னு வந்தது. அந்த பாட்டில் ஒரு வஞ்சகர் நெஞ்சு அடையாளை பாட்டு. இது 84வது பாட்டு. வஞ்சகர் நெஞ்சு அடையாளை. வஞ்சகர்களின் இதை சொல்ற அந்த வஞ்சகர்கள் விரகர், அவர்களின் நெஞ்சு அடையாதவள். அதுதான் சொல்ற, தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழ் அறியானாக்கா அவர் நெஞ்சை அடையாதவள். அப்படிப்பட்ட மடப்பூங்குயிலே. மடனாக்கா இளமைன்னு அர்த்தம், அழகுன்னு அர்த்தம். இளமையும் அழகும் நிறைந்த பூங்குயிலேன்னு சேர்த்து சொல்லப்படுது. இளமையும் அழகும் நிறைந்த பூ போன்ற அழகி அப்படிங்கிற அர்த்தம். இன்னொன்று குயில். குயில் அழகு கிடையாது, குரல் இனிமை உடையது. மயில் தான் அழகு. அதெல்லாம் குயிலேனாக்கா முதல்ல அவரை அழகின்னு சொல்லிட்டு அடுத்தது குயில் போன்று இனிமையான வார்த்தைகளே பேசக்கூடியவளே அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ரெண்டு தான் புரிஞ்சுக்கணும். மடப்பூவும் குயிலேங்கிறது மடப்பூ குயில் அப்படின்னு ரெண்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அம்பாளை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நின் அடித்தாமரை கைவந்து சூடிய சங்கரருக்கு. நின் திருவடி தாமரை, அதாவது தாமரை மலர் போல் மிகவும் மிருதுவான சிவந்த நிறமுடைய அழகிய மனம் மிகுந்த உன்னுடைய திருவடியை கைவந்துனாக்கா வருடின்னு அர்த்தம். வருடி கொடுக்குது. சிவருமான் அம்பாளுடைய திருவடியை வருடி கொடுத்து தைவந்து நின் அடித்தாமரை தைவந்து சூடிய அவர் வருடி கொடுத்து அதை எடுத்து தன்னுடைய சிரசில் சூடிக்கிறார். இது எதை குறிக்கிறதுனா, ஒரு தடவை அம்பாள் ஊடல் பண்றார் சிவபெருமான. ஊடல்னா கோச்சுக்கிறது. ஊடல்ங்கிறது ஒரு பொய்மையான கோபம். அதாவது நீ எனக்கு உடம்புல பாதியை கொடுத்த,
ஆனால் கங்கையை நீ தலைமையிலேயே வச்சுருக்கே அப்படின்னு சொல்லி கோவிச்சுருக்கிறது. அந்த மாதிரி கோவிச்சுட்டு அவ போய் படுத்துன்னு விடுறான் அம்பாள். அப்போ வந்து சிவபெருமான் சமாதானப்படுத்துறதுக்காக வந்து கால் மாட்டில் உட்காந்து காலை வந்து கை வந்து, அதாவது வருடின்னு அர்த்தம், காலை வருடி கொடுத்து அப்போ அவர் காப்பாடங்களை. அப்போ அந்த காயை எடுத்து தன்னுடைய தலையில் வச்சுக்கிறார். அதுதான் தவள நிற காணம் தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதேன்னு பார்த்தோம் இல்லையா. அது மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம் தவள நிறக்கானம் தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதேன்னு பார்த்தோம் பாட்டு. அதில் அர்த்தம் சொன்னேன் நான். அது 4 வேதங்களுக்கும் முடிவாக இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய திருவடி சாம்பல், அதாவது வெண்மை நிறத்தை உடைய சாம்பல் காடான சுடுகாட்டில் ஒரு சுடுகாட்டை தனது ஆடல் அரங்கமாக கொண்ட சிவபெருமானின் சிரசில் ஒரு கண்ணினா ஒரு முழம்பூ, அந்த பூச்சரமாக இருக்கக்கூடியது அம்பிகையினுடைய திருவடின்னு பார்த்தோம். அதுதான் இங்கே சொல்றார். அவர் திருவடியை வருடி தனது தலையில் சூடி கொண்டார் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு உடனே சொல்றார் பாருங்க, அம்மா அங்கதான் அழகு இருக்கு. என் அடித்தாமரை கைவந்து சூடிய சங்கரருக்கு கைவந்த தீயும் தலை வந்த ஆறும் கறந்தது எங்கே? கறந்ததுன்னா மறைச்சதுன்னு அர்த்தம். கரத்தெல்லாம் மறைத்தல். கறந்தது எங்கே? எதுக்கு சொல்றாருன்னா, அவர் கையில வந்து அந்த தாருகாவனத்துல தவம் பண்ற முனிவர்களுடைய தப அக்னி, ஹோம அக்னி வந்து அவர் கையில எப்பவுமே அக்னியா இருக்கும். பார்த்திருப்பேன் சிவனுடைய முழு உருவம் பார்த்தா ஒரு கையில வந்து அக்னி இருக்கும். அப்புறம் தலையில எப்பவுமே கங்கை இருப்பார். தலையில 6 கங்கை இருக்கு. இப்போ இவர் கையால வந்து அம்பாளோட பாதத்தை தடவி கொடுக்கும் பொழுது அந்த அக்னி இருக்க அம்பாளுக்கு சுடும். அதனால அதை மறைச்சிட்டார், அக்னியை மறைச்சிட்டு அந்த வருடி கொடுக்குறார். அப்புறம் அம்பாளுடைய திருவடியை சிரசுல கொண்டு போய் வச்சுக்கிறான். அவ ஊழல் பண்ணதே நீ கங்கையை தலையில வச்சுட்டேங்கிறதுக்காக. பிரத்யட்சமா கங்கைக்கு பக்கத்துல போய் தலையை இதுல பாதத்தை வச்சா இன்னும் கோபம் ஜாஸ்தியாகும், ஊழல் தனியாரத்துக்கு போயிடல. அதனால கங்கையை மறைச்சிட்டார். அதுதான் சொல்றாரா, கை வந்த தீயும் தலை வந்த 6 கங்கை நதியும் கறந்தது எங்க? நீ எங்க மறைச்சு வச்சுட்டேன்னு ஒரு அழகா ஒரு கவிதை நேயத்தோட சொல்றாரு. அடுத்த பாடல் வந்து கொஞ்சம் அது நிறைய முன்ன பின்ன இருக்கும். அதனால நான் எழுதியிருக்கேன். இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் எல்லா வார்த்தையும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா வார்த்தையும் மலை நாதனாகிய சிவபெருமானுக்கு அன்று அக்காலத்தில் இமவான் பர்வதராஜன் அளித்த கன்னியாதானமாக அளித்த பார்வதி கணங்குழைய, கணம்னு கணம் பொருந்திய, குழைன்னா தெரியும், ஏற்கனவே பார்த்துருக்கோம். காது இல்லை குழைன்னு தோடு பார்த்தா 79 பாட்டில் பார்த்தோமே, விழிக்கே அருளுண்டு. குழைனாக்கா அந்த வைரத்தோடு. ஸோ கணம் மிகுந்த நிறையா ஒரு தோடு 8 கேரக்டருக்கு மாதிரி இருக்கும் வைரம். அதனால ரொம்ப கனமான தோடு. கணம் குழைய, கணம் மிகுந்த வைர காதணியே அப்படிங்கிறார். அது அம்பாளை வந்து அந்த கணம் மிகுந்த குழையை அணிந்திருப்பதனால் அம்பிகையை கணம் குழையேன்னு சொல்றார். கைலாயிருக்கு அன்று இமவான் அளித்த கணங்குழையே கடம்ப அடவியிடை குயிலாய் இருக்கும். கடம்ப அடவினாக்கா கடம்ப வனம். கடம்ப வனம்ங்கிறது மதுரைக்கு பேர். ஆமாம், ஏற்கனவே பல பாட்டில் சொல்லியிருக்கேன் நான். மதுரையினுடைய பழைய பேர் கடம்ப அடவி. ஏன்னா வந்து அப்போ வந்து இப்போ இருக்கிற அந்த பில்டிங்ஸ் எல்லாம் கிடையாது, எல்லாம் கடம்ப காடாக இருந்தது. ஸோ அதில் தான் வந்து ராஜ்யத்தை அமைச்சு அந்த ஆட்சி பண்ணிட்டு அவருடைய மகளாக தான் மீனாட்சி எடுத்து பிறக்கிறார். ஸோ கடம்பாட வீடை குயிலாக இருக்குன்னா இங்கே மீனாட்சியை குறிக்கிறது. அதாவது கடம்பவனமாகிய மதுரையில் குயில் போன்றிருக்கும்னா நாதஸ்வரூபமாக இருக்கும்னாக்கா மீனாட்சி. மதுரையில் மீனாட்சியாக இருக்கக்கூடிய அம்பிகைன்னு சொல்லிட்டு இமயாச்சலத்திடை, இமயாச்சலம்னா இமயமலை, அச்சலம்னா மலை, இமயமலையில் கோல இயல், கோலன்னா அழகிய, இயல்னா நல்ல இயல்புகளை உடைய, மயிலாய் இருக்கும். மயில்னா ஒரு அழகிய பெண்ணோட அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து மயில் வந்து பிரணவ மந்திரத்தை குறிப்பது மயில். அதனால பிரணவமாக இருக்கும்.
ஓம்ங்கிற பிரணவம். மயில் பிரணவம், குயில் வந்து நாதஸ்வரூபம். குயில் வந்து நாதம் நல்லா அழகாக பாடக்கூடியது, அதனால் அது நாதஸ்வரூபம். மயிலை வந்து பிரணவத்தினுடைய ஒரு குறியீடாக சிம்பிள்னு சொல்கிறாங்க, சிம்பிளாக இருக்கும். ஸோ இமயமலையில் அழகிய நல்லியல்புடைய பிரணவ மந்திரமாக இருக்கக்கூடியவர் பார்வதி, பிரணவ ஸ்வரூபமாக இருக்கவர். சக்தி பிரணவம்னு பேர். உமா, உமாங்கிற பேரே அதுதான், சக்தி பிரணவம். ++, உமா. விசும்பில் வந்து உதித்த, விசும்புன்னு ஆகாயம் தெரிஞ்சிருக்கும். அது ஆகாயத்தில் வந்து உதித்த வெயிலாய், வெயில்னா இந்த சூரியனை குறிக்கிறது. ஸோ உதித்த வெயிலாய்னா உதிக்கின்ற செங்கதிர், இது உதிக்கின்ற செங்கதிர். அம்பாளை முதல்ல நாதஸ்வரூபமாக வர்ணிச்சுட்டு, பிரணவஸ்வரூபமாக வர்ணிச்சுட்டு, அப்புறம் உதிக்கின்ற செங்கதிராக வர்ணிக்கிறார். இருக்கும் கமலத்தின் மீது அன்னமாம். கமலம்னா தெரியும், தாமரை. அன்னம்னா அன்னப்பட்சி, ஹம்சம். அன்னத்துக்கு வந்து இதில் வந்து சம்ஸ்கிருதத்தில் ஹம்சம்னு ஒரு அழகான காரணம் இருக்குது. ரொம்ப ரொம்ப அற்புதமான தத்துவ அர்த்தம். அதை பார்க்கலாம். இன்னும் மேலெழுந்த வாரேன்னு அர்த்தத்தை சொல்லிட்டேன் நான். இதான் அர்த்தம் வந்து மதுரையில் மீனாட்சியாக இருப்பார். அப்புறம் வந்து கனமான குழை காதணியுடைய அம்பிகையே மதுரையில் மீனாட்சியாக இருப்பவளே, இமயமலையில் பிரணவஸ்வரூபமாக இருப்பவளே. அதாவது இங்கே நாதஸ்வரூபம், பிரணவஸ்வரூபம். அப்புறம் ஆகாயத்தில் உதிக்கின்ற செங்கதிர், அம்பாள் தான் உதிக்கின்ற செங்கதிர்ங்கிறார். முதல் பாட்டிலே சொல்லிட்டாங்க, உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம். அப்புறம் இந்த தாமரை மாதிரி இது பார்த்துடலாம் அர்த்தம். அப்புறம் புல் இதுக்கு அர்த்தம் பார்க்கலாம். கமலத்தின் மீது அன்னமா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம குண்டலினி யோகம் பற்றி. குண்டலினி சக்தி நமக்கு எல்லாமே மூலாதாரத்தில் இருக்குது. ஸோ மூலாதாரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வரோம் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொருத்தர் மூலாதாரத்தில் 4 இதழ் தாமரையில் அம்பாளை வச்சு உபாசனை பண்ணாக்கா அது அப்புறம் அந்த குண்டலினி சக்தி மேலே எழுந்து போய் சுவதிஷ்டானத்துக்கு வரும். சுவதிஷ்டானத்தில் வந்து 6 இதழ் தாமரையில் வச்சு உபாசிக்கணும். ஒவ்வொரு உபாசனைக்கும் மந்திரம் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு மந்திரத்தை தரணும். அப்புறம் வந்து மணிப்பூரகத்தில் வந்து 10 இதழ் தாமரையில் அம்பாளை வச்சுக்கணும், ஒன்றா ஏறிட்டு போகுது. அப்புறம் அநாகதத்தில் 12 இதழ் தாமரை, விசுத்தியில் 16 இதழ் தாமரை, ஆக்ஞா சக்கரத்தில் 2 இதழ் தாமரை, சகஸ்ரார கமலத்தில் 1000 இதழ் தாமரை. இப்படி ஃபுல்லாக போயிடுச்சுன்னா நம்ம வந்து நிர்விகல்ப சமாதியை அடைஞ்சிடுறோம். அது நம்ம இறைவனாகவே மாறிடுறோம். நம்ம எப்போ இந்த குண்டலினி சக்தியை சகஸ்ரார கமலத்தை போயிட்டோம்னா நமக்கு வந்து இறைவனுக்கு உண்டான அத்தனை சக்தியும் நமக்கு வந்துடும். அதாவது இங்கே இதுக்கு போகும்போதே ஆக்ஞா சக்கரத்துக்கு போகும்போதே அஷ்டசித்திலாம் சர்வசாதாரணமாக வந்துடும். ஆனால் அதை உபயோகிக்க மாட்டோம். நமக்கு மேலே வந்து ஆன்மீகத்தில் வந்து மேலே வந்து முன்னேறணுங்கிற உத்வேகம் இருக்குமே வழி இது இந்த சித்தியை வச்சுட்டு நம்ம வந்து வித்தைகள் பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் பண்ணமா அழிஞ்சு போய்ட்றோம். எத்தனையோ பேர் வந்து சித்திகளை வச்சு வித்தைகள் பண்ணி காமிப்பான். நான் வந்து இப்படி வாயிலேருந்து சிவலிங்கத்தை எடுக்கிறேன் எல்லாமே பண்ணுவான். அது வேறு சமாதானம். அந்த மாதிரி இல்லாமல் சித்தி அடைஞ்சவா இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி சகஸ்ரார கமலத்துக்கு வந்து குண்டலினியை கொண்டு போனால் அவள் தான் மகா சித்தி அடைஞ்சவா. அது மாதிரி எத்தனையோ மகான்கள் இருக்கார். நம்ம ரமண மகரிஷி, அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் சொல்லிகிட்டே போகலாம். குரு பரம்பரை, அற்புதமான குரு பரம்பரை நம்ம சனாதன தர்மத்தில். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ கமலத்தின் மீது அன்னமான்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது நம்ம மூலாதாரம் முதல்ல நம்ம வச்சுருக்கிறது மூலாதாரத்தில் தான் குண்டலினி சக்தி இருக்குது. அந்த மூலாதாரத்தில் வந்து 4 இதழ் தாமரை மேல் அம்பிகையை வைத்து ஹம்ச மந்திரம் அப்படிங்கிற மந்திரம் இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் சொல்லியிருக்கேன். மூலாதாரத்தில் சுவதிஷ்டானத்தில் ஒவ்வொன்றிலையும் என்ன மந்திரத்தை வச்சு நம்ம வந்து அம்பாளை தியானிக்கிறோன்னு. மூலாதாரத்தில் நம்ம அம்பாளை தியானிக்க வேண்டிய மந்திரம் வந்து ஹம்ச மந்திரம். அதை மனசில் வச்சுட்டு இவர் வந்து சக்தி உபாசகர். இவருக்கு இந்த குண்டலினி யோகம்லாம் அத்துப்படி நம்ம அபிராமப்பட்டிருக்கு. அதனால் அந்த இது அந்த ஒரு ஞானம் இருக்கிறதுனால அவர் அழகாக எழுதியிருக்கார். என்ன கமலத்தின் மீது அன்னம்ங்கிறது ரொம்ப அற்புதமான இது. அந்த மூலாதாரங்கிற அந்த 4 இதழ் தாமரை மீது ஹம்ச மந்திரத்தில் உன்னை தியானித்து உன்னை அறிய வேண்டும் அடியவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் எழுதியிருக்கு. கமலத்தின் மீது அன்னமாக நீ இருக்கிறாய். அது ஹம்ச ரூபத்தில் இருக்க இன்னும் ஹம்ச மந்திரத்தில் தியானிக்கணும். இப்போது இது வந்து இந்த ஆர்டரில் ஏன் எழுதியிருக்காருன்னா, இதில் வந்து ஜெனசிஸ், அதாவது இந்த யூனிவர்ஸ் எப்படி அம்பாள் வந்து தோற்றுவிக்கிறார், யூனிவர்ஸை எப்படி உண்டாக்குறாங்கிறது வந்து ரொம்ப சுருக்கமாக கொடுத்துருக்காரு. அதாவது இந்த யூனிவர்ஸ் தோன்றினது எப்படின்னா, முதல்ல வந்து ஒரு சவுண்டு தான் இருந்தது.
எதுவுமே கிடையாது, கேலக்சிஸ் எதுவும் கிடையாது, இந்த சூரியன் சந்திரன் பூமி எதுவுமே கிடையாது, எந்த வஸ்துவுமே கிடையாது, எந்த மேட்டரும் கிடையாது, எனர்ஜியும் கிடையாது. ஒன்லி எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி. ஸோ நாதஸ்வரூபம் மட்டும்தான் ஃபஸ்ட் இருந்தது அப்படின்றது. அப்புறம் அந்த நாதம் வந்து ஒரு வடிவத்தை எடுத்தது, அது பிரணவம். இப்போ முதல்ல நாதமாக இருந்தது, பிரணவமாக ஆச்சு. அம்பாள் வந்து இதை மாத்திரா. முதல் நாதஸ்வரூபமாக இந்த அகில கோணமும் இருந்தது, அப்புறம் இந்த பிரணவஸ்வரூபம் ஆகினதுக்கப்புறம் அந்த பிரணவத்திலேருந்து ஒரு பெரிய அக்னி ஜுவாலை உண்டாச்சு. அந்த அக்னி ஜுவாலை தான் வெடித்து சிதறி பல ஸ்டார்ஸ், கோடான கோடி ஸ்டார்ஸ் கொண்டது ஒரு கேலக்ஸி. அது மாதிரி கோடான கோடி கேலக்சிஸ் கொண்டது யூனிவர்ஸு. இது எல்லாம் இல்லாதது. அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வகுப்பில் பார்த்துருக்கோம். அதனால் அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு, இந்த பிரணவமாக இருக்கிறது வந்து உதிக்கின்ற செங்கதிர். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறான். அதாவது அக்னி பிழம்பாருதுன்னு. இந்த யூனிவர்ஸ் ஃபஸ்ட்டு தோன்றும் போது ஒரு அக்னி பிழம்பு தான், பூமியெலாம் கிடையாது. அந்த அக்னி பிழம்பு பல அக்னி பிழம்பாச்சு வெடித்து சிதறி பல நட்சத்திரங்களாகி, பல நட்சத்திர கூட்டங்களாகி, அதில் ஒரு நட்சத்திர கூட்டம் நம்மளுடைய மில்கி வேங்கிற பார்க்கடல்ங்கிற அந்த நட்சத்திர கூட்டம், அதில் ஒரு நட்சத்திரம் நம்மளுடைய சூரியன். அந்த சூரியன் தான் உதிக்கின்ற செங்கது. அந்த சூரியன்லேருந்து வந்த சின்ன துகள் தான் நம்ம பூமி. அதில் தான் நம்ம உட்காந்து இருக்கிறோம், ஆட்டம் போட்டுருக்கோம் நம்ம. அதனால் அம்பாள் வந்து முதல்ல நாதஸ்வரூபமாக இந்த படைப்பை ஆரம்பித்து அதை பிரணவஸ்வரூபமாக்கி, அப்புறம் அதை வந்து அக்னி ஸ்வரூபமாக உதிக்கின்ற செங்கதிராக ஆக்கி, அதுக்கப்புறம் அவள் வந்து ஹம்சங்கிறது வந்து உயிரினத்தை குறிக்கிறது. அதாவது பூமியை படைச்சதுக்கப்புறம் பூமியில் உயிரினம் வந்தது இல்லையா, அதை சொல்கிறது. முதல்ல உதிக்கின்ற செங்கதிர் வந்து அதுலேருந்து துகளாய் பூமி வந்து அந்த பூமியில் உயிரினங்களை படைத்தாள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹம்சம். இந்த மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. எய் கிடையாது, குழைய. அந்த எய்க்கு வந்து கால் இருக்குல்லையே, அதை கட் பண்ணியிருக்கோம். குழைய தழுவிய, குழையதான் இருக்கா? வெரி குட். குழைய. அப்புறம் அதில் இது விழையே வந்து விழையா இருக்கா, விழையே இருக்கா? விழையா. புக்கு கரெக்டு. குழைய தழுவிய கொன்றையந்தார் கமல் பொங்கை வள்ளி. அது தழையை தான். சரி, கழையை பொருத திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும். விழைய, விழையைங்கிறத விழையான்னு மாற்றிக்கணும். அந்த பெரிய புக்கில் எப்படி இருக்கு? விழையை தான் இருக்கா? விழைய, விழைய பொருதிரில் ஒரு திரள் வேரியம் வானமும் பெண்ணகையும். அடுத்து உழையை கரெக்ட் தான். உழையை ஒரு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவேன்னு சொல்லி முடிக்கிறார் ரொம்ப அழகா. அம்பாளை தான் இதில் வர்ணிக்கிறார், வேற இதில் ஒன்றும் தத்துவம் கிடையாது. உழைய தழுவிய கொன்றையன் தார் கமல் பொங்கை வள்ளி. குழைய தழுவியனா சிவபெருமான் உள்ளம் குழையும்படியாக, குழையிறதுனா அப்படி நெகிழ்ந்து போகிற மாதிரி, குழையும்படியாக அம்பிகை சிவபெருமானை தழுவுகிறாள். அப்படி தழுவிக்கொள்ளும் போது, மார்போடு தழுவிக்கொள்ளும் பொழுது சிவபெருமான் மார்பில் வந்து கொன்றையம் தார், அதாவது கொன்றை மலரால் ஆன தார்ணம் மாலை, கொன்றை மாலை அணிஞ்சிட்டு இருக்கார். அது வந்து நறுமணம் கமழக்கூடிய கொன்றை மலர் மாலை, அதான் கமல்னு போட்டுருக்கார், தார் கமல். கொன்றையன் தார் கமல் பொங்கை வள்ளி அப்படின்னா அவருக்கு அவருடைய மார்பில் அணிஞ்ச அந்த கொன்றை மலருடைய மனம் அம்பிகையின் மார்பில் தழுவும் பொழுது அம்பிகையின் மார்பை சென்றடைந்து அவருடைய மார்பகங்கள், பொங்கைன மார்பகங்கள் இந்த கொன்றை மலரின் வாசனையை கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறார். பொங்கை உடைய வள்ளி, கொடி போன்றவளே, அழகிய கொடி போன்றவளேன்னு சொல்லிட்டு தழையை பொருத திருநெடுந்தோளும். கழைனாக்கா மூங்கில், மூங்கில தான் கழையம்பாங்க. கழை கூத்தாடியுமா. அப்புறம் வந்து இந்த சிலம்பம் சுத்தறதுக்கு கழையம்பாங்க, இந்த மூங்கில் குச்சியை. மூங்கில் குச்சிக்கு கழைன்னு பேர். கழையை பொருதனாக்கா அதோட போட்டி போடக்கூடிய அந்த மூங்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அணுவெல்லாம் விட்டாக்கா மீதி இடத்த தொட்டு பார்த்தா வழுன்னு இருக்கும். அது மாதிரி அது பெண்களுடைய தோள்கள், வழுவழுப்பான தோள்களை வந்து கவிஞர்கள் வந்து மூங்கிலோட கம்பேர் பண்ணுவோம். இது வந்து திருப்புகழ்லேயே ஒரு பாட்டில் வந்திருக்குது. கழையை பொருத திருநெடுந்தோளும், அழகிய நெடிய நீண்ட தோள்கள் அம்பிகையோடது. அது வந்து மூங்கிலுடன் போட்டி போட்டு வெல்லக்கூடிய அளவு வழுவழுப்பு கொண்ட தோள்கள் அப்படிங்கிற அர்த்தம் அம்பாளை வர்ணிக்கிறார். அடுத்து கருப்பு நாளான வில்லை ஒரு கையில் ஏந்தி இருக்கிறார். அப்புறம்
விழைய விழைவுனாக்கா விருப்பம் அல்லது வேண்டுதல். என்ன நமக்கு விருப்பம் என்ன இருக்கோ அது வந்து விழைவுன்னு சொல்லுவாங்க. ஸோ விழைய ஒரு திரள் வேரியம் பானமும், அது கரும்பு வில் சொல்லியாச்சு. அடுத்து அம்பாளுடைய இன்னொரு கையில் இருக்கக்கூடிய பஞ்ச பானங்கள் சொல்கிறோம். கரும்பு வில்லு அது முடிஞ்சிருக்கு, கருப்பு வில்லும். அடுத்தது வந்து பானம், 5 பானங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 5 மலர்கள், மலர் பானங்கள். மன்மதன் கையில் இருக்கிறது 5 மலர் பானங்கள். அது காமத்தை உண்டு பண்ணக்கூடியது. இது காமத்தை அழித்து ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியது அம்பிகையின் கையிலோட பானம். அது பானத்தை எவ்வளோ அழகாக சொல்றாங்க. விழைய ஒரு திரள் வேரியம் பானமும் அப்படின்னா என்ன விளைவுனாக்கா, அம்பாளுடைய உபாசகர்களுக்கு அம்பிகையினுடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தை மிகுதியாக உண்டு பண்ணக்கூடிய விழைய பொரு திரள் வேரியம், அந்த விருப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி நிறைந்த வல்லமை படைத்த வேரியம்னாக்க தேன் ததும்பக்கூடிய மலர்கள். அப்படிப்பட்ட விருப்பத்தை, அதாவது அம்பாளுடைய திருவடியே அடைய வேண்டும் என்ற விருப்பத்தை அடியவர்களின் மனதில் உண்டு பண்ணக்கூடிய சக்தி மிகுந்த தேன் உள்ளே ததும்பக்கூடிய மலர்களால் ஆன 5 பானங்கள் இன்னொரு கையில். ஒரு கையில கரும்பு வில்லு, இன்னொரு கையில மலர் பானங்கள். அப்புறம் வெண் நகையும் முத்து கோத்தார் போன்ற அந்த புன்முறுவல், அந்த புன்முறுவலினால் வெண்மையான புன்முறுவலும். உழையை ஒரு கண்ணும், உழையினாக்கா மான், மானை போன்று, மானை பொருனாக்கா மானை போன்ற, மானை ஒத்த கண்கள். மான்களுடைய கண்கள் வந்து அழகானவை நீண்டவை. அது மாதிரி அம்பாளுடைய கண் அழகானவை நீண்டவை, மீனாட்சி. அடுத்தது வந்து மானுடைய கண் வந்து நிலையா இருக்காது, இப்படி 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 போயிட்டே இருக்கும் அது புல்லு. ஏன்னா அதுக்கு பயம், ஏதாவது புலி சிங்கம் வந்து அடிச்சிருமோன்னு தற்காப்புக்காக பார்த்துட்டே இருக்கும். அம்பாளுடைய கண்ணும் அப்படிதான். இது ஏற்கனவே ஒரு பாட்டில் பார்த்துருக்கோம். கண் இப்படி இப்படி அலப்பாஞ்சிருக்கு. ஏன்னா ஐயோ அங்கே ஒரு அன்பர் நம்மளை கூப்பிட்டு இருக்காரு, இங்கே ஒருத்தர் கூப்பிடுறாரு, அங்கே ஒருத்தர் கூப்பிடுறாரு, எல்லாருக்கும் போய் நம்ம உதவி பண்ணணுமேன்னு பார்த்துட்டே இருக்கோம் அங்கேயும் இங்கேயும். அதனால மான் போன்ற கண்களை உடையவள் இருக்கு. இப்படிப்பட்ட அம்பிகை அவளுடைய இந்த லாவண்ய ஸ்வரூபம் எப்பொழுதும் என்னுடைய நெஞ்சில் நீங்காமல் நிலை பெற்று தோன்றிக்கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அம்பிகையினுடைய உருவம் இப்பொழுது தோன்றி மறையக்கூடியதல்ல, என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடியதாக என் மனதில் உதிக்கின்றது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். பராசக்திக்கு ஜெய். அனைத்து புவனங்களின் அன்னை, ஆக்கால்னா அன்னை அம்மா. ஸ்ரீ மாதான்னு லலிதா சகஸ்ரநாமம் ஆரம்பிக்கிறது. ஆக்காலை எங்கள் அபிராம வள்ளின்னா தன்னுடைய அபிராம வள்ளியில தன்னும் தன்னை போன்ற மற்ற அடியவர்களின் நாயகியாகிய எங்களின் வழிபடு தெய்வமாகிய அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை, இந்த எல்லையற்ற புவனங்கள் அனைத்தையும் பூத்தவள்னா படைத்தவள், பூத்தாள்னா படைத்தவள். பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்தவண்ணம் காத்தவளேன்னு வந்துலையா. பூத்தவண்ணம் காத்தவன பூக்கிறதுன்னா படைக்கிறது, பூத்தவண்ணம் காப்பதுன்னா காப்பாற்றுவது. அண்டமெல்லாம் பூத்தாளை மாதளம்பூ நிறத்தாளை, இது முதல் பாட்டிலே பார்த்துட்டோம். உதிக்கின்ற செங்கதிர் உச்சிக்கிழகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதளம் போது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த மாதளம் பூ நிறத்து, போதுன்னாக்கா பூதான், மாதளம் பூ போன்ற நிறத்தை உடையவளை. புவியடங்க காத்தாளை, இந்த பூலோகம் முதலான அனைத்து அண்ட சராசரங்களையும் தான் படைத்த அனைத்தையும் காப்பவளே, என்றும் காத்து கொண்டிருப்பவளே. அதாவது நம்ம ஏற்கனவே சொல்ல பஞ்சகிருத்திய பராயணன் லலிதா சகஸ்ரநாமம் சொன்ன மாதிரி படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல்ங்கிற 5, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதன அனுகிரகங்கிற 5 தொழிலையும் பண்றவள் அம்பாள். அதான் சொல்ற பூத்தவண்ணம் காத்தவளே அப்படின்னு சொல்லிட்டு. புவியடங்க காத்தாலை அங்குச, இது கொஞ்சம் மாற்றி எழுதிக்கணும். அங்குச பாசம் குசுமம். பாசாங்குசம்னா இன்னொரு தடவை அங்குசம் எடுத்துக்கு வரணும். அது அங்குசம் இல்லை, இது எப்படி எங்க மாத்திக்கணும்னா பாசம் குசுமம். ஓகே, இந்த இங்கு கரெக்டு, கூசு கரெக்டு, இந்த சாவை வந்து சூன்னு மாற்றிக்கணும். அப்புறம் ஒரு மா ஆட் பண்ணிக்கணும். இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணணும். குசுமம்னா பூ, பூக்கள். பாச குசுமம் அப்படின்னாக்கா
ஒரு ஒரு கையில் வந்து அங்குசம் வச்சுட்டுருக்கா, ஒரு கையில் பாசம் வச்சுட்டுருக்கா. மொத்தம் 4 திருக்கரங்கள். அதில் ஒன்றில் வந்து அங்குசம், ஒன்றில் பாசம், இன்னொன்று குசுமம், மலர் கணைகள், 5 மலர் கணைகள் தான் குசுமம். அப்புறம் கரும்பு வில் ஒரு கையில். 4 சரியா போச்சு. 4 திருக்கரங்களில் 4 பொருளை ஏந்தியவன். அது அங்குசம், பாசம், குசுமம், கரும்பு. ஸோ அந்த குசுமத்தை தான் இவர் இன்னொருத்தர் 2ஆவது தடவை அங்குசம்னு போட்டு எடுத்து புக்கு. உங்கள் புக்லேயும் அப்படி தான் இருக்கா? பாசாங்குசம் தான் இருக்கா? தப்பது அங்குச பாசம் அப்புறம் குசுமம் இருக்கா? இருக்கா? அப்போ இந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த புக்கு குசுமம் பாட முடியும். அங்குச பாசம் குசுமம். கரும்பும் அங்கை சேர்த்தலை. அங்கைனா அழகிய திருக்கரங்களில் சேர்த்தவளை, ஏந்தியவளை. முக்கண்ணியை, 3 கண்களை உடையவளை. சூரியன், சந்திரன், அக்னி என்று 3 கண்களை உடையவளை. அப்படிப்பட்ட அம்பிகையை தொழுபவர்களுக்கு ஒரு தீங்கு இல்லையே. தீங்குன்னா தீங்குலேயே ரொம்ப பெரிய தீங்கு வந்து பிறவிங்கிற தீங்கு. நம்ம இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய தீங்கு தான் நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஜென்மம் முடிஞ்சு இன்னொரு பிறவியில் இன்னொரு தடவை போய் திரும்ப அத்தனை கஷ்டமாக அனுபவிக்கணுமே. அதனால ஒரு தீங்கு இல்லைன்னா அம்பாளனை சரணடைச்ச உனக்கு பிறவி கிடையாது, இன்னொரு பிறவி கிடையாதுன்னு சொல்லி முடிக்கிறார். ரொம்ப அழகாக. அன்னை அபிராமி அம்மனுக்கு ஜெய். ஆதிபராசக்திக்கு